வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நேற்று ஒரு 5 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜையில் அவங்க குடும்பத்துக்கு நான் இது பண்ணி விடுறேன். இப்போ நான் நேற்று சொன்னேன்ல, இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து புறப்பட்டு வரோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 15-16 மூட்டை அனுப்பிச்சி விட்டுட்டோம். அப்பப்போ ஒரு 3 மூட்டை 4 மூட்டை சேர்ந்துச்சுன்னா அனுப்பிச்சு விட்டுருவோம். அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவங்க கரெக்டாக அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 3 மூட்டையும் நாங்கள் ஊருக்கு புறப்படுறோம். புறப்படுற நேரத்தில் புறப்படுற காலத்தில் நாங்களே கையோடு எடுத்துகிட்டு வர்றோம். அப்படி வரும்போது இப்போ மூட்டையெல்லாம் என்ன பண்ணோம், இப்போ எப்பயுமே பஸ் டிரைவருக்கு பின்னாடி தான் போடுவோம். அன்னைக்கு செம கூட்டங்க, சரியான கூட்டம். எங்களுக்கு சீட்டே கிடைக்கலனால நின்றுட்டு தான் வரேன். பின்பக்கம் அவன் ஏற்றவே மாட்டேன்ட்டான். கொஞ்சம் காசு அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டிக்கெட் போட்டுக்கலாம். ஒரு மூட்டைக்கு ஒரு டிக்கெட்டுங்க. அந்த டிக்கெட்டுக்கு மேலே ஒரு டிக்கெட்டு அப்படி கொடுக்குறோன்னு சொன்ன வாட்டி ஒத்துக்கிட்டான். தூக்கி பின்னாடி போட்டாச்சு. அந்த மூட்டை மேலேயும் 2-3 பேர் எல்லாம் உட்காந்துக்கிட்டானுங்க. வரிசை அப்படி நல்லா உட்காரலாம். நாங்கள் இடமே இல்லாமல் ஒரு மொத்தம் நாங்கள் அவனுங்க ஒரு 3, நாங்கள் 2, 5 3 பேர் உட்காந்துட்டானுங்க. 2 பேர் நாங்கள் நின்றுட்டே வரோம். அப்போ நானும் இந்த ஓனர் அவங்கெல்லாம் உட்கார சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் சத்துக்கிட்டவனுங்க, உட்காந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே அப்படியே வரோம். ஒரு இதாச்சு. ரொம்ப எனக்கு கால் ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்க முடியும்? இப்போ சாதாரணமாக நின்றுட்டு இருக்கிறதுக்கும் பஸ்ஸில் இப்படி ஆடும் போது அந்த பேலன்ஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு இதாக இருந்துச்சு. நான் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டேன். அவனும் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து இப்படி கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. தூங்கி எல்லாம் இதாக வந்துட்டோம். தருமபுரி வந்துச்சு, தருமபுரி பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் எந்திரிச்சு கீழே இறங்கி போய் கூட்டம், சரியான கூட்டம். கீழே இறங்கி போயினா அங்கேருந்து யாரும் இறங்கவே இல்லை, எல்லாம் த்ரூ டிக்கெட்டு. ஆனால் தருமபுரிலேருந்து வர டிக்கெட் ஏறுது. போய் ஒன்றுக்கு போயிட்டு இதாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் தான் போனேன். போயிட்டு மேலே ஏறி திருப்பி உட்காந்துக்கிட்டோம். உட்காந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்ததும் தருமபுரியை விட்டு ஒரு இடங்க, ஒரு ரயில்வே கேட்டு ஒன்று வரும். அதே மாதிரி நல்ல பேர். அந்த இடத்துல வந்ததும் இப்படி சாதாரணமாக பார்த்தோம், அங்கே கொஞ்சம் பேர்த்த இறக்கி விட்டுருக்குறான் டிரைவரு. பார்க்குறோம் 2 மூட்டை தான் இருக்கும், ஒரு மூட்டையை காணுங்க. ஐயோ எவ்வளோ இருக்குன்ட்டு அங்கே எங்கும் தேடினா அப்போ அங்கே உட்காந்து ஒரு ஆள் இப்போதான் இறக்கிட்டு இப்போதான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது இறக்கிட்டு இப்படியே இறக்கிட்டானே அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அவனுங்களை 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டே என்ன பஸ் கண்டக்டர் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு யார் பாருங்க ஆள் எப்படி பாருமா அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரிச்சுதான். சரி டைம் இல்லை இதுக்கெல்லாம், ஏப்பா நீங்கள் 3 பேர் சேலத்தில் போய் அதை இறக்கிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோன்ட்டு நாங்கள் உடனே இறங்கி ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி, ஆட்டோக்காரனை பிடிச்சி அந்த பஸ் எங்கே நிறுத்துறாங்களோ அங்கே போய் பார்க்குறாங்க. அவன் பஸ் ஸ்டாப்பில் வச்சுட்டு ரெடியாக இருக்கிறான். அடுத்த பஸ்ஸில் ஏற்றிட்டு அவன் ஊருக்கு போகிறதுக்கு ரேராக தான் பஸ் வரும். அது இந்த கட்டெல்லாம் கூட போடுவாங்கங்க. அந்த ஊர் என்னமோ ஒரு நல்ல ஊர், பேர் எனக்கு ஞாபகம் சரியாக வரமாட்டேங்குது. அந்த நல்ல வேலைங்க போய் பிடிச்சிட்டோங்க. அப்படி மாடி போயிட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு 15,000 ரூபா துணி பக்கமாக இருக்குது. 15,000 தொலைச்சிட்டு வந்தோம்னா அசால்ட்டாக அது என்ன சொல்லுவாங்க அங்கே பாய். அப்புறம் அதை எடுத்து அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்ச வாட்டி யாரை கேட்டுறா இறக்குனேன் அப்படின்னு சொன்னா, இல்லை அப்படி எப்படின்னு பெணாத்துறான். அடி கும்முன்னு நான் தான் கொடுத்தேன். நல்லா 4 அடி கொடுத்தேன். அடுத்த பொருளை திருடி திங்கிறதுக்கு என்னன்னு கூட்டம் வந்துருச்சு. என்னங்க இந்த மாதிரி இவன் திருட்டு பையங்க, இவன் இந்த மாதிரி தான் பஸ்ஸில் ஏறுவான், அங்கேருந்து வருவான், யாராவது பேக்கு மூட்டை முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு நைஸாக இறங்கிடுவான் அப்படின்னா. நைஸாக இறங்குறது பேக்குன்னு, ஆனால் இவ்வளோ பெரிய மூட்டையவே இறக்கிட்டானே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க 2 மூணு வச்சாங்க. இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா இதெல்லாம் திருப்பி அங்க கொண்டுட்டு போகணும், பெரிய இம்சை. போய் தொடர்னு அடிச்சு துரத்தி விட்டு இது அவங்க அப்பாவுக்குலாம் தெரியாது, யாரும் சொல்லலை. இது சடான்னு நடந்தது. ஆனா கிடைச்சிச்சு பாருங்க. உண்மையிலேயேங்க அது காணா போச்சு. அப்படிங்கிறது பஸ்ஸை விட்டு நாங்கள் கீழே இருந்தோம். முருகா அப்பா எப்படியாவது கிடைச்சிருந்துப்பா, இல்லைன்னா ரொம்ப இவ்வளவு பேர் இருந்து அதை தவற விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்க. நமக்கும் அது எனக்கும் கஷ்டம்பா அப்படின்னு நான் முருகனப்பா. முருகா கிடைச்சிருப்பாடு போறாங்க. இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அலையிலிங்க. கரெக்டா அங்க ஆளே இல்லாத ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்கிறானுங்க. எப்பயும் போல ஒரு குடிகாரங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். 2 பேர் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு அவனுங்களாம் இந்த ஆடு புலியாட்டம் வச்சுட்டு கீழே வரைஞ்சி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் மட்டும் மூட்டையை வச்சுட்டு இவன் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கான். அவன் ரோட்டுல அப்படி பாக்குறான். நாங்க அங்கிருந்து ஆட்டோல இழுத்து இறங்குதுன்னு ஓடுறது பார்த்தோம். பிடிச்சிட்டோம். நல்லா நான் வச்சங்க. ஏன்னா இப்ப எங்களை அலக்கழிச்சு விட்டான் பாருங்க. வச்சு அவனை அடிச்சு துரத்தின வாட்டி இப்ப அந்த மூட்டையை எடுத்துட்டு வரணும். பஸ் பெங்களூர் பஸ் வர்றது எல்லாம் ஃபுல் கூட்டமா வருது. அப்புறமா என்னடா இது பண்றதுன்னு தொப்பூர்ல இருந்து ஒரு பஸ் இருந்துச்சு. அந்த பஸ்ஸுக்காரங்கிட்ட நிறுத்தி
அப்படி இப்படின்னா இல்லைண்ணா அன்னைக்கு செலவு பாருங்க எக்ஸ்ட்ரா இவ்வளவு செலவு. இல்லை நான் டபுள் டிக்கெட் கூட கொடுத்துட்றேண்ணா, ஒரு டிக்கெட் நீங்க போட்டுங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு டிக்கெட் நீங்க எடுத்துங்கண்ணா அப்படின்னு அவன் சரி ஏத்துங்க அப்படின்னு ஆளுங்க நிக்கிறதுக்கு இடம்லாம் அதுல போய் இறங்கணும்னா அப்புறம் அது மேல எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. நான் அங்கேயே நின்றுக்கிட்டேன் எப்ப அந்த வம்பை வேணாடான்ட்டு. அப்புறம் நேரம் 5 ரோடு வந்து அந்த மூட்டையை இறக்கி ஆட்டோவில் தூக்கி போட்டு அப்ப பாய் கேட்டுருக்கிறாரு, ஏன் வந்து 3 மூட்டை இவனுங்க உண்மையை சொல்லிவிட்டானுங்க. அப்புறம் நாங்களும் சொன்னோம் பரவாயில்ல, நாங்க போய் இறங்கி இந்த ஒரு மூட்டையை உள்ளார வச்சுட்டோம். பரவாயில்ல, எப்படியோ அந்த மூட்டையை கொண்டாந்தீங்களே அது வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம வந்து ஏற்றி விட்டுட்டு பஸ்ல யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா அதெல்லாம் திருட்டு பண்றதுக்கு ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, நீங்க அதெல்லாம் இனிமேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க. நாங்க சரிங்க அப்படின்னு இப்படியே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எனக்கு காசு நல்லா வருது. அந்த ட்ரிப்பும் நான் ஒரு 1200 300 மேல எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்ப ஆட்டோக்கெல்லாம் ஏத்துறோம் பாருங்க, ஒரு 300 ஆட்டோவுக்குன்னா அதுல வந்து மீதி சில்லறை வருதுன்னு வைங்க, அதெல்லாம் நான் வச்சுக்குவேன். அவன் தான் வச்சுக்க சொல்லிட்டான் என்ன, அந்த மாதிரியே பழக்காயிடுச்சு. இப்ப இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு இந்த காசெல்லாம் நல்லது. சாப்பாட்டுக்கு சில சமயம் அவனே வாங்கி கொடுத்துருவான். நான் 2 வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த 100 ரூபாயில, அவனே ஒரு வேளை வாங்கி கொடுத்துருவான். நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அவன் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாங்க, ஒண்ணு நைட்டு இல்லைன்னா மத்தியானத்துல வாங்கி கொடுத்துருவான். இப்படி இருந்துச்சா நல்ல வேலை நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப தீபாவளி வருது, தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அந்த சமயத்துல இந்த துணி வியாபாரம் ரொம்ப ஃபீக்ல போகும். அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு தீபாவளிக்கு நாங்க வந்து பெங்களூர் ஏதோ இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கடைசி இடம் அது, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு பெங்களூர் பக்கமே போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி அந்த ட்ரிப்பு போனோம். போய் எல்லாம் தீபாவளி சமயம் வச்ச எல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்தா இப்ப தீபாவளிக்கு 10 நாள் தான் இருக்கு. நாங்க ஊருக்கு போயிருக்கிறோம். ஊருக்கு போனதுல ஒரு 8 நாள்லயே நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு தீபாவளி. வந்து வீடு ஓரளவுக்கு நல்ல துணி கிடைச்சிச்சு, கொண்டாந்து எல்லாம் இது பண்ணியாச்சு. பண்ண வாட்டி இப்ப தீபாவளி பண்டிகை வந்து நமக்கு மட்டும்தானே, அவங்களுக்கு இல்லை. ஆனா இருந்தாலும் எங்க 4 பேத்துக்கும், அந்த 3 பேரு என்னோட சேர்த்து 4 பேத்துக்கும் அவங்க அந்த தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், சரி அந்த ட்ரிப்பு துணிமணி தீபாவளிக்குன்னு பிள்ளைங்களுக்கு வேணும்ல, துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா எல்லாம் ஜவுதியா இருக்கு. இப்ப வீட்டினுடைய எங்களுடைய இந்த வேலைக்கு நான் போனது வந்து எங்க ஸ்டேட்டஸே எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே ரொம்ப ரிச் ஃபேமிலி மாதிரி இதாயிட்டோம். இப்போ எங்கேயாவது சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு திருமண விழா, இப்போ எல்லா சொந்தக்காரங்ககிட்டையும் நல்ல லிங்க் ஆகிப்போச்சு. யாருமே அப்படித்தாங்க, நல்லா வாழ்ந்தா மட்டும்தான் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழ முடியும். நாம கொஞ்சம் இது பண்றதாலும் வச்சுங்க அப்படி நம்மளை தனித்தீவா ஒதுக்கி விட்டுருவாங்க. இந்த சொந்த பந்தம் நம்மளை ஒதுக்குது பாருங்க, அதுல இருக்கிற மன உளைச்சலும் அப்படி நிம்மதி இல்லாத அந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, கமெண்ட்ல கூட ஒரு போட்டிருந்தாங்க, கடைக்கு போனது அங்க வந்தது இங்க வந்து இதெல்லாம் ஒரு வரலாறா நான் சொல்லல, அனுபவம். இப்ப நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறேங்க. இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு 10 பைசா கடன் இல்ல, நல்லா சாப்பிடுறோம், சாப்பிடவே முடியல அந்த அளவுக்கு கறி மீனும். பிள்ளைங்களை அந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்த்ததுனால அங்க ஒரு பையன் இங்க ஒரு பொண்ணு, பையன் கூடயே நாங்க இருக்கிறோம். இப்ப எந்த 100க்கு நானும் பாத்துட்டேங்க 98%. அப்புறம் யாரு நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் தனியா இங்க ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறேன், நானும் என் பொண்டாட்டி தான் இருக்கோம். ஏன் உங்க பையன்? பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, நல்ல இப்ப அன்னைக்கு நான் ஒருத்தங்கிட்ட கேள்விப்பட்டேன், அவன் சொன்னான் என்கிட்ட ஒரு ஆளு, அதை வச்சு சொல்றேன், இருக்க நல்லா சம்பாதிக்கிறான், போனா 10 பைசா கொடுக்க மாட்டான். இது என்னங்க வாழ்க்கை இது? அப்ப எந்த அளவுக்கு நீ பிள்ளைங்களை நீ வளர்த்துருக்கிற யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த குடும்பத்துக்காகவே பாடுபட்டோம். இன்னைக்கு அந்த அன்னைக்கு விதை இன்னைக்கு பயிர் நான் அறுத்துட்டு இருக்கிறேன். நாங்க இன்னைக்கு எங்க பையன் கூடிய மேல அவன் இருக்கிறோம், கீழே இருக்கிறோம், சொந்த வீடு கீழே இருக்கிறோம், எந்த தொந்தரவு இல்லை, 10 பைசா கடல்ல ராஜ வாழ்க்கைங்க. எங்க போகணும்னாலும் கார்ல தான் போறோம். பையனும் கார் வச்சிருக்கா, புள்ளையும் கார் வச்சிருக்கிறான். புள்ளையும் எதை செஞ்சாலும் கொண்டாந்து கொடுப்பான். ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே போதும், உடனே பொண்ணு கொண்டாந்து கொடுப்பான், பையன் கொண்டாந்து கொடுப்பான். அப்படி பொழுதுனைக்கு ஒரு நாளைக்கு அவன் ஊர்ல இருந்து வந்துட்டோம்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எங்க வீட்டுல உட்காந்து நாங்க 4 பேரு, நானு அவங்க அம்மா பையன் முன்னாடி 4 பேரும் உட்காந்து. அதே மாதிரி மருமகளும் எங்களுக்கு கிடைச்ச மருமக அவ்வளவு தங்கமான மருமக. எதிர்த்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசுறது இல்லை, 7 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஏத்துக்கல. ஆங்ப்பா நான் ஃபர்ஸ்ட்ல மாமான்லாம் கூப்பிட வேணாங்க, நீ அப்பானே கூப்பிடு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு, அப்பா நீ என்ன கூப்பிடுன்னு. அது மாதிரிதான் நான் வளர்ந்துக்குவேன். ஒரு வார்த்தை நான் இது வரைக்கும் கடிஞ்சு அதுகிட்ட பேசுனது இல்லை. ஏதாவது ஒரு தப்புனா கூட அம்மா இங்க வாமா, அப்படி செய்யக்கூடாது. இப்ப ஒரு மனுஷன் இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஆஹா ஒரு பரம்பரையா நல்ல பணக்காரரு அப்படின்னு நிறைய பேர் இல்லைங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சோத்துக்கே இல்லாத
3 வேளை சோறு மட்டும் கிடைச்சா போதும், நான் வேலைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஒரு படியா ஏறுறோம். ஒரு 2 குழந்தைங்களையும் பெத்து ஒரு நாள் தூக்கம் இல்லாம அவங்க படுத்துட்டு இருக்கிறப்ப அதை பார்த்து 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 நொந்து நூலாகி போய் விடிஞ்சா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இப்படிதான் வாழ்க்கைய ஒவ்வொரு அடியா நான் எத்தனை டைம் சொன்னேன், போட்டுக்க கூட துணி இல்லைங்க. கடவுள் நம்ம நம்பி, கடவுளை நம்பி, கடவுள் நம்மளுக்கு நம்ம கும்பிட நம்ம ஒழுக்கமா இருந்து அடுத்தவங்களை ஏமாத்திருந்தா நிச்சயமா எந்த காலத்துலயும் நம்ம இப்படியே இருக்க மாட்டாங்க. சக்கரம் மாறும் அப்படியே. இன்னைக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இதா இருந்ததுக்கு இன்னைக்கு எங்க பையன் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காருங்க. அவருக்கு கீழே 10-15 பேர் வேலை செய்யறாங்க. அவரு கார்ல தான் எல்லா இடத்துக்கும் ரவுண்ட்ஸ் போவாரு. தமிழ்நாடு எல்லாம், அது மட்டும் இல்ல மங்களூரு, பெங்களூரு எல்லா ஊருக்கும் அவர் கான்டாக்ட் இருக்குது. கேரளாவில் கொச்சின் அவரு தான் முத நாங்க பிளைட்லயே போனதில்லை. என்ன, எங்க ஒய்ஃப, எங்க மருமக, மகன், என் பொண்ணு, மாப்பிள்ளை, கல்பனா, நாங்க சன்விகா, நாங்க எல்லாரும் இங்க இருந்து கொச்சின்ல முத பிளைட்ல கூப்பிட்டு போறோம். அப்படி அங்க போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம், நல்லா ரூம் போட்டு 3 நாள் தங்கி இருந்தோம். அங்க இருந்த மிளகு, இந்த பட்டை கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் சுத்தி கொச்சினை பூரா நல்லா சுத்தி பார்த்தோம். கப்பல்ல கூட்டிட்டு போனாரு. ஒரு நாள் பூரா கப்பல் போட்டு வீட்டுல தங்கி இருந்தோம். இந்த ஒரு காலையில இன்னைக்கு 6 மணிக்கு ஏறணும், அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் போட்ல இருந்தோம். எல்லாம் சாப்பாடுக்கு இப்ப சூப்பர் இது. நைட்டெல்லாம் அதை போட்டு வீட்டுல, அதாவது நல்லா இன்னைக்கு வாழ்றோம்னா ஆரம்பத்துல நாங்க பட்ட கஷ்டம் பிச்சை எடுக்காத ஒண்ணுதான். ஒரு மனிதன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான்னா அவன் பரம்பரையா அப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா கல்லும் முள்ளும் மண்ணும், அவன் எப்படி நடந்து வந்தான், எப்படி இந்த நிலைமைக்கு வந்தான் அப்படின்னு அதை சிந்திச்சு பாருங்க. எத்தனை விஷம் பாட்டிலே வாங்குறதுக்கு விஷத்தை வாங்கி 4 பேர் குடிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டுச்சு. ஆனா கடவுளை மட்டும் நம்பினோம்னா அந்த விஷத்து பாட்டில புட்டிங்க எரிஞ்சிட்டு நமக்கு லட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரியான எனக்கு ஒரு வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிச்சுங்க. ஒரு படியா ஏறி எத்தனை நாள் நான் பசியில வாடி வதங்கியிருக்கேன் தெரியுங்களா? இன்னைக்கு நாங்க குடியிருக்கிறோமே அந்த தெருவுக்குலாம் நான் எங்க வீட்டுல விட்டுட்டு இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்தே, செருப்பு இல்லாம நடந்தே இந்த மொசைக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நாங்க பக்கத்துல இருக்கிற எத்தனையோ வீட்டுக்கு போய் நான் மொசைக்கு வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனா அவங்களுக்குலாம் அடையாளம் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாழ்க்கையில் அதை பற்றில இந்த வீடெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். எங்க சம்சாரத்துல வண்டியில போகும்போது நான் சொல்லுவேன், இந்த வீடெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கிறேன் இப்படின்னு. ஒரு மனுஷன் ஒரு இது பின்னாடி திரும்பி பார்க்கக்குள்ள ஐயோ இவ்வளவு கஷ்டமா உனக்கு அப்படின்னு அந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே இல்லை. நிறைய இதை வேணா குறைச்சிட்டேன், ஓவர் சென்டிமெண்ட் இருக்க வேணாம் அப்படின்னு குறைச்சிட்டேன். எத்தனையோ நாள் நீங்க நம்பினாலும் சரிங்க, பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம். ஏதோ கிண்டி அந்த பணியாரம் சுடுறாங்க, நைட்ல இட்லி விற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்கி ஏதோ கடனை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கடனை வாங்கி கொடுத்து படுக்க வச்சிருவோம் 2 பிள்ளைங்களையும். நாங்க 2 பேரும் பட்னியா கிடப்போம். பட்னியா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அது ஒரு மனிதன் நகை நட்டு, துணி, மணி, வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வயிற்றுக்கு சோறு இருக்கணும்ல, வயிற்றுக்கு சோறாவது இருக்கணும்ல. ஆனா ஒரு கொஞ்சம் கஞ்சி தண்ணியாவது குடிச்சிட்டு படுத்தாதாங்க தூக்கம் வரும். அந்த சோத்துக்கே லாட்ரி அடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் நெஞ்ச லாட்ரி இல்லை, அவ்வளோ லாட்ரி, கட்ட துணியே இல்லை. இப்படிலாம் வாழ்ந்த நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறோன்னா அதுக்கு உண்மையிலே தெய்வ நம்பிக்கை மட்டும்தாங்க. நாங்க 4 பேருமே, என் பிள்ளைங்களும் சரி, எங்க வீட்டுக்காரியும் சரி, அந்த தெய்வத்து மேல வச்ச நம்பிக்கை இருக்குது பாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோங்க. இன்னைக்கு எங்க பையன் மாசானா 11,000 ரூபாய் எங்க வீட்டு செலவு கொடுக்குறாங்க. சத்தியமா அங்க பொய்யெல்லாம் சொல்லிங்க. வீடும் சொந்த வீடுங்க, வாடகை இடங்கள்லாம் கிடையாது. அப்போ கரண்ட் பில்லு அவனே கட்டிடுவான். மாசானா அவங்க அம்மாட்ட 1ஆம் தேதி ஆனா போதுங்க. அவன் ஊர்ல இருந்தானா கூட மருமகிட்ட சொல்லிடுவான் போன் பண்ணி, அம்மா எங்க அப்பாட்ட கொண்டு போய் காசு கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துருவோம். எங்க அப்பாவுக்கு என்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு பிள்ளைங்க 2 பேரும் மாறி 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 எங்களை அப்படி கவனிக்கிறாங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். அன்னைக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அடித்தளத்தை பயன்படுத்தி பிள்ளைங்களை ஒழுக்கமா நல்ல சாமி பக்தியோட, இப்ப எங்க பையன்லாம் இந்த வயசுல அவன் இவ்வளவு பக்தியா இருக்கிறான் அப்படிங்கிறது பெரிய விஷயங்க. நிறைய பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க. எங்க பையன்லாம் சரியான பக்திங்க. வருஷத்துல 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு திருச்செந்தூர், பழனி, இந்த மாதிரி 6 படை வீடு எங்கெங்க இருக்கோ அந்த வீடுகள் எல்லாம் நிறைய இதுல விரதம் இருப்பான். அந்த முருகனுக்கு இந்த என்னமோ ஒரு இது வருங்க, ஒரு 10-15 நாள். அந்த 15 நாளுமே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் மற்றபடி சாப்பிடுவாங்க, இந்த ஒரு வேளை மட்டும். அந்த மாதிரிலாம் அந்த வயசுக்கு அவன் இருக்கிறன்னா அப்ப அவனுக்கு அடித்தளம் போட்டது யாரு? இந்த அப்பா தானே.
இந்த அப்பா வந்து பொண்டாட்டில இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு சீரா வளர்த்து கொண்டதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேங்க. இப்ப சொல்லணும்னா தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு, நான் வந்துட்டுனா நாளைக்கு வாங்க அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு. நாளைக்கு போனேன். நான் இப்ப எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறேன்? 8 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறேன். இப்ப இந்த ட்ரிப்பு 8 நாள் வேலை செஞ்சிருக்கிறேன். போனஸும் கொடுக்குறாரு. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டெஸ்ட். ஏற்கனவே 5 பேத்துக்கு நான் பூஜையில இதா இருக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இப்ப இந்த 8 நாளைக்கு எனக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு, போனஸ் எவ்வளவு கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறதால 1 வருஷம் ஆச்சுங்க. போனஸ் எவ்வளவு, 1 வருஷம்னா ஒரு 10 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறத முடிஞ்சா கெஸ் பண்ணி சொல்லுங்க. அந்த யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்கள பூஜையில வச்சு நான் கும்பிடுறேன். டைம் ஆகி போச்சு, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.